தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மின்சார கார் விற்பனையை சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 200 பேர் உட்பட 3500 பேருக்கு வேலைவாய்ப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். பீகார் விவகாரம் குறித்து விவாதிக்க தொடர்ந்து வலியுறுத்த எதிர்க்கட்சிகள் முடிவு. இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு வரும் 7ஆம் தேதி விருந்தளிக்கிறார் ராகுல் காந்தி. பீகார் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நோக்கி பிரம்மாண்ட பேரணி செல்ல முடிவு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் காலமானார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. முதலமைச்சரை சந்தித்ததை அரசியல் ஆக்குவதா என ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். திமுகவில் சேரப்போவதாக வெளியாகும் தகவல் உண்மையில்லை என்றும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு 109 வகையான சைவ உணவுகளுடன் நயினார் நாகேந்திரன் விருந்து. அதிமுக பாஜகவைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் விருந்தில் பங்கேற்பு. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிக்கும். கும்மிடிப்பூண்டியில் நடந்த பிரச்சார பயணத்தில் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. போலீசாருக்கான மதிப்பீட்டு படிவங்களில் சாதி குறித்த குறிப்பை நீக்க பரிந்துரை. பாகுபாட்டிற்கு வழிவகுக்கும் என காவல்துறை ஆணையம் நடவடிக்கை. நெருக்கமாக இருந்த போட்டோ வீடியோவை காட்டி பெண் தொழிலதிபருக்கு மிரட்டல். கோவையில் ஐடி நிறுவன ஊழியர் மீண்டும் கைது. சினிமாவில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் அஜித்குமார் ரசிகர்களுக்கு நன்றி. ரசிகர்களின் அன்பை சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என்றும் உறுதி. மேட்டுப்பாளையம் பில்லூர் சாலையில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானைகள் கூட்டம். பேருந்தை நீண்ட தூரத்திற்கு பின்னோக்கி இயக்கிய ஓட்டுநர். தமிழ்நாட்டில் 6.5 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படவில்லை என தேர்தல் ஆணையம் மறுப்பு. தொடக்கப்பள்ளி குடிநீர் தொட்டியில் விஷம் கலந்த வலதுசாரி மத அடிப்படைவாதிகள். இஸ்லாமிய தலைமை ஆசிரியரை வேறு இடத்திற்கு மாற்ற சதி செய்தது அம்பலம். டெல்லியில் மயிலாடுதுறை எம்பி சுதாவின் நகை பறிப்பு. காலையில் நடைபயிற்சிக்கு சென்றபோது மர்ம நபர் துணிகரம். ரெப்போ வட்டி விகிதங்களை மேலும் குறைக்க ரிசர்வ் வங்கி திட்டம். நாளை மறுநாள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிறது. ஆந்திராவில் திரைப்பட தொழிலாளர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கியது. தெலுங்கு படப்பிடிப்புகள் முடங்கின. தர்மஸ்தலாவில் பலாத்காரம் செய்யப்பட்டு சிறுமிகள் பெண்கள் கொல்லப்பட்ட விவகாரம். சந்தேக மரணம் தொடர்பான வழக்கு விவரங்களை போலீஸ் நீக்கியது அம்பலம். ஏடிஎம் மையங்களில் 500 ரூபாய் நோட்டுகள் இனி கிடைக்காது என பரவிய தகவல். திட்டவட்டமாக மறுத்தது ஒன்றிய அரசு. உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை.
கங்கை, யமுனை உள்ளிட்ட ஆறுகளில் நீரின் அளவு அபாய அளவை நெருங்குவதால் மக்களுக்கு எச்சரிக்கை. வெள்ளை மாளிகையின் பெண் செய்தி தொடர்பாளர் குறித்து அதிபர் டிரம்ப் சர்ச்சை பேச்சு. டிரம்பின் கருத்துகள் அருவருப்பானவை என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கருத்து. கொலம்பியாவில் ஆபாச படங்களில் நடித்தவர் அமைச்சரானார். எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி பதவியேற்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு நெருக்கடி. கடைசி நாளான இன்று 35 ரன்களுக்குள் இங்கிலாந்து அணியை சுருட்டினால் வெற்றி உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.